இந்த வீடியோவில் பைத்தானில் ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்த்தலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கோடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஸோ நான் இன்புட் 5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 5 ரோஸ் வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு ரோவில் 5 என்ற நம்பர் வந்து 5 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரோவில் 5 5 5 5. நெக்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 என்ற நம்பர் வந்து 4 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து 5 நெக்ஸ்ட் வந்து 5 வந்து 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் ரோவில் 5 வந்து 2 டைம்ஸ். ஃபைனலாக 5 வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம். ஓகே, ஸோ என்னோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்தேன். எனக்கு 5 ரோஸ் வந்து இருக்கணும். ஒரு ரோலையும் எனக்கு அந்த டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். ஸோ நான் என்ன இன்புட்டாக கொடுத்தனோ இப்போ 5 ரோஸ்னால் இந்த 5 என்ற டிஜிட் வந்து சேமாக இருக்கணும். ஓகே, இதே நான் 10ன்னு கொடுத்தேன்னா 10 என்ற டிஜிட் வந்து சேமாக இருக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் த சேம் டிஜிட். இப்போ நம்மளோட கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ரோஸ் என்ற வேரியபிள்குள்ளே இன்புட் ஆஃப் என்டர் எ நம்பர் ஆஃப் ரோஸ். வாங்கின இன்புட்டை வந்து இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் ஃபார் I in range ஃபங்க்ஷன் கால். ஸோ என்னோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 5ன்ற நம்பர் வந்து 5ன்ற டிஜிட் வந்து 5 டைம்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். நெக்ஸ்ட் 3 2 1. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரேஞ்ச் வந்து என்னவா கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ், அதாவது நான் இன்புட்டாக கொடுத்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 5. ஸோ 5ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடியூஸ் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறோம், நான் 0ன்னு கொடுக்குறேன். 0ன்னு கொடுத்தா 0 + 1ஓட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ இப்போ என்னோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 1 வரைக்கும் இருக்குது. 5 4 3 2 1 அந்த மாதிரி எனக்கு ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிறதுக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறேன், -1ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃபார் என்னோட டிஜிட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார் லூப் ஃபார் j இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வரும்போது ஃபஸ்ட்டு ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்க்குள்ளே நான் இன்புட்டாக கொடுத்த வேல்யூ வந்து 5. ஸோ 5 to 1 வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 5ன்னு வரும். அதுக்கப்புறமா இன்சைட் ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 5 நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் 5 ரேஞ்ச் வந்து கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், 1, i + 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 1லேருந்து எனக்கு வெறும் i கொடுத்தா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 to 4 இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், i + 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 வரைக்கும் இருக்கும். 1 to 5 வரைக்கும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் 5ன்ற டிஜிட் வந்து 5 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகணும். 5ன்ற டிஜிட் வந்து 5 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட். இப்போ நான் ஜேன்னு கொடுத்தேன், எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்புட் வந்து ரோஸ் சென்டர்த்துக்குள்ளே 5ன்னு இருந்துச்சுன்னா ஜேன்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அந்த வேல்யூ தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ எனக்கு அப்படி ஆகக்கூடாது. 5ன்ற டிஜிட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். சரி, நான் ஐன்னு கொடுக்குறேன். ஐன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 5 வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ பைத்தான் p.py என்னோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோல் எனக்கு ஸோ ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், end = quotes. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணிடும். ஓகே, ஒன்ஸ் இந்த ஃபார் லூப் முடிஞ்சக்கப்புறமா
ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே பண்ணக்கப்புறமா இந்த ஃபார் லுக்குள்ளே போகும். அதுக்கப்புறமா வர வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிற வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட் ரோவில் வந்து டிஸ்பிளே ஆகும். 5ன்னு கொடுக்குறேன். ஸோ 5 5 4 3 2 1. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பேட்டர்ன் கிடையாது. எல்லா டிஜிட்டுமே சேமாக இருக்கணும். நம்ம இன்புட்டை என்ன கொடுத்தோமோ அந்த டிஜிட்டு தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும், பேட்டர்னில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் இன்புட்டாக கொடுத்த வேரியபிளே கொடுக்குறேன். 5ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவுட்புட் வந்து கொண்டு வந்தாச்சு. 6ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 6. ஓகே, 7 9 2. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன இன்புட்டாக கொடுக்குறோமோ அத்தனை ரோஸ், அதுக்கப்புறமா நம்ம இன்புட்டாக கொடுத்த டிஜிட்டை தான் நமக்கு பேட்டர்னில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதுதான் இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் த சேம் டிஜிட்.